வெல்கம் டு அர்ஷினி டாட் கிச்சன். இன்னைக்கு இங்கே ஒரே மழையாக இருக்குது, அதனால் ஒரு சின்ன சூப் ஒன்று பண்ண போகிறேன். எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் காஞ்சிச்சு. நான் ஒரு 5 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு நல்லா புரிஞ்சிச்சு. இந்த டைமில் கேரட் சேர்த்துக்கிறேன். அப்படியே பீன்ஸும் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன கேரட் எடுத்துருக்கேன். ஒரு 5 பீன்ஸ் எடுத்துருப்பேன். கோஸ் ஒரு 1/4 கோஸ் எடுத்திருக்கேன். இப்போ நான் கோஸ் சேர்த்துக்கிறேன். வீட்டில் சிறுக்கீரை இருந்தது, அதோட தண்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். காய்கறி எல்லாமே நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சு வதக்கிட்டு இருக்கேன். சோயா சாஸ் நான் ஒரு 1.5 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். டொமேட்டோ சாஸ் நான் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு க்ரீன் சில்லி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா தண்ணி விட்டு நான் 3/4 லிட்டர் தண்ணி விட்டுருக்கேன். நல்லா கொதிக்கிட்டோம். ஃப்ளேம் ஹையில் வச்சுருக்கேன். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்ச பிறகு லோ ஃப்ளேம் பண்ணிக்கலாம். இப்போ சூப் பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நான் லோ ஃப்ளேம் பண்ணிக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டோம். இந்த சூப்பில் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 சிட்டிகை ஜீரக பவுடர் சேர்த்துக்கிறேன். மிளகு நான் இடித்து கல்வத்தில் இடித்து வச்சுருக்கேன். அது ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நான் கார்ன்ஃப்ளெக்ஸ் மாவு ஒரு 2 டீஸ்பூன் எடுத்து அதில் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். கீரைத்தண்டு சூப் ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ ஆஃப் பண்ணிக்கிறேன். மழைக்கு எதமாக கீரைத்தண்டு சூப் செஞ்சுருக்கேன். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.